பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்கள். செங்கல்பட்டு ஆத்தூர் சுங்கசாவடியில் 10 கிலோமீட்டர் தூரம் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். பணம் படைத்த அதிகாரம் படைத்த மனிதர்களுக்கு மட்டும்தான் சிஸ்டம் சீக்கிரமாக செயல்படுவதாக நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் வேதனை பேச்சு. கடைநிலை மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை எனவும் ஆதங்கம். பரந்தூர் விமான நிலைய போராட்டக்காரர்களை விஜய் சந்தித்து பேசும் இடம் தேர்வு செய்வதில் மீண்டும் சிக்கல். 2 இடங்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் ஏகனாபுரம் அம்பேத்கர் திடலில் மக்களை விஜய் சந்திக்க அனுமதி இல்லை என தற்போது தகவல். சென்னை விமான நிலையத்தில் துபாய், சிங்கப்பூர் நாடுகளிலிருந்து 1.5 கோடி மதிப்புடைய 2 கிலோ தங்கம், ஐபோன்கள் பறிமுதல். 13 கடத்தல் குருவிகள் கைது. கூட்டாளி கொலைக்கு பழிக்கு பழி திட்டம். கத்தி, கோடாரி போன்ற பயங்கர ஆயுதங்களோடு கொலைக்கு தயாரான 4 தக்க சமயத்தில் கைது செய்த சென்னை காசிமேடு போலீசார். ஆவடி இரட்டை கொலை சம்பவம். 22 மணி நேரத்தில் 5 பேர் கைது. இன்னும் 100 பௌர்ணமிகளுக்கு மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சராக தொடர்வார். திமுக ஆட்சிக்கு இன்னும் 13 அமாவாசை தான் இருக்கிறது என இபிஎஸ் பேசியதற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலடி. அமைதிப்படை அமாவாசை தான் எடப்பாடி பழனிசாமி என்றும் கிண்டல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சூடுபிடிக்கும் தேர்தல் களம். திமுக வேட்பாளர் சந்திரகுமாரை ஆதரித்து அமைச்சர் முத்துசாமி தீவிர பிரச்சாரம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்ட செந்தில் முருகன் அதிமுகவில் இருந்து நீக்கம். எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மீது வழக்கு பதிவு. முன் அனுமதி பெறாமல் ஈரோடு பேருந்து நிலையத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக காவல்துறையினர் வழக்கு பதிவு. குளிர்பானத்தில் விஷம் கலந்த குமரி மாணவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு. காதலிக்கு தண்டனை விவரங்களை நாளை அறிவிக்கிறது நெய்யாற்றின் கரை கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றம். கோவையில் புலிநகம் அணிந்திருப்பதாக தொழிலதிபர் பேட்டியளித்ததன் எதிரொலி. தொழிலதிபர் வீட்டில் வனத்துறை அதிரடி சோதனை. புலிநகம் மற்றும் வீட்டில் இருந்த கொள்ளிமான் கொம்புகள் பறிமுதல். மதுரையில் நடைபெற்ற பலூன் திருவிழாவில் ஆர்வத்துடன் பங்கேற்ற பொதுமக்கள். 150 ரூபாயாக இருக்கும் நுழைவு கட்டணத்தை குறைக்க வேண்டும் என அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை. சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குளிக்க வனத்துறையினர் தடை. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கு. குற்றவாளி சஞ்சய் ராய்க்கான தண்டனை விவரங்களை நாளை அறிவிக்கின்றது சீட்லா நீதிமன்றம். கோவாவில் பாராகிளைடிங் சென்றபோது திடீரென கயிறு அறுந்ததில் 2 பேர் உயிரிழப்பு. பாறைகள் மீது சரமாரியாக மோதி சம்பவ இடத்திலேயே 2 பேரும் உயிரிழந்த நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. அமெரிக்காவின் 47வது அதிபராக நாளை பதவியேற்கும் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்கா முழுவதும் வரலாறு காணாத பாதுகாப்பு. கோகோ உலக கோப்பை 2025 இறுதிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி அபார வெற்றி. நேபாளத்தை 78க்கு 40 என்ற புள்ளி கணக்கில் தோற்கடித்து முதல் முறையாக உலக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி அசத்தல். நடிகர் அஜித் குமார் அடுத்ததாக பங்கேற்கும் தெற்கு ஐரோப்பிய போர்ஷே ஸ்பிரிண்ட் தொடர் 2025 கார் ரேஸ். போர்ச்சுகலில் நடைபெற்ற முதல் தகுதி சுற்றில் அஜித் குமார் தேர்வாகியுள்ளதாக அறிவிப்பு. சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணியில் சூரியகுமார் யாதவை தேர்வு செய்திருக்க வேண்டும். சூரியகுமார் யாதவ் எந்த இடத்திலும் களமிறங்கி நன்றாக விளையாடக்கூடியவர் என்றும் கருத்து. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் முன்னணி வீராங்கனை கோகோ ஹாப் காலிறுதிக்கு முன்னேற்றம்.